வேலைக்கு உகுந்த சன்மானம் நமக்கு கிடைச்சதா? இல்லை. அதுக்கு நம்மள ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாறணும். அடுத்த நாள் நாம ஏன் அதே வேலையை கண்டினியூ பண்ணணும்? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. இந்த ஹோல் வீட்டுக்கு சமைக்கிற நார்மல் சாப்பாடு இருக்குல்ல, அதை ஒன்னையா கரெக்டா பண்ணணும். அதை நாங்க பண்ண மாட்டோம், நாங்க டாஸ்க்ல இருக்கோம், நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சூப்பர். அப்படி முடிவெடுத்தா இவங்க என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி தரணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு டாஸ்க்ல நாங்க பண்ண மாட்டோம். ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டாவது நாள் நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம ஹோல் டே வந்து அக்செப்ட் பண்ணிப்போம், எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த டைம்க்கெல்லாம் இவங்க நமக்கு என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த நாள் ரவை கஞ்சி மட்டும்தான் நீங்க சொன்னீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. இது பண்ணக்கூடாது அப்படிங்கறது அந்த டாஸ்க்குள்ள இருக்கிற டீம் தான் டிசைட் பண்றோம். மாப் மாயாவிஸ், ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ், சாம்பார் ஸ்குவாட்ல பல பேர் யூனிஃபார்ம் போடல. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சொன்னா கேட்க மாட்டேன். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. ஜாக்கெட் போட்டே போய் கூட நீங்க குளிக்கலாம். ஜாக்கெட் கையில தச்சிட்டு இருக்காரு, வாங்கிட்டு வந்துடுறேன். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. சிரிக்கிறான் பாரு. உங்க ஜாக்கெட் எங்க? ஓ, நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஆமா கேட்க சொன்னாரு பிக் பாஸ். கேளுங்க. யூனிஃபார்ம் போடணும். யூனிஃபார்ம் போட்டாதான் டாஸ்கையே ஆடணும். யூனிஃபார்ம் போடுங்க. ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், பாத்துக்கங்க. உங்களோட பெரிய நல்லா உருட்டுவேன். நான் இதை விட நல்லா உருட்டுவேன். உருட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அங்க நிக்கிறவனா இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்துக்கோ. இப்ப ஹிந்தில கூப்பிட போற. கூப்பிடவா? இதராவோ. சார், எதுவா இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டு பண்ணுங்க, அவ்வளவுதான். முறை தவறி போகுது, ஸ்கிரிப்டோட போயிடலாம். நாங்க எங்க ஸ்கிரிப்ட்ல போய்க்கிறோம். அதே பாரியா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க. எனக்கு நீங்க யூனிஃபார்ம் போடுங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது சாண்ட்ரா? இது ஒரு விஷயமா எடுத்து பண்ணீங்கன்னா எப்படி? நான் அவங்க பாடி முடிச்சாதான் போடுவேன்னு சொன்னேன். அவங்க பாடி முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த எதுக்கு இப்போ வந்து இவ்ளோ ஒரு பிரச்சனை? கேப்டனா ராங் எக்ஸாம்பிளா இருக்காதீங்க ப்ளீஸ். சாம்பார் ஸ்குவாடா ஏதாவது கேட்டீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. என்னடா இவர் இவ்வளவு பொறுப்பா பேசுறாரு? ஹேர் ட்ரை பண்ணனும். எனக்கு ஹேர் ட்ரை பண்ணனும். ஏய் गाइस ஹேர் ட்ரை பண்ணனும். மதிக்க கூட மாட்டீங்க. என்னடா பார்க்க கூட மாட்டேங்கிறாளுங்க. பாக்குற மாதிரியா இருக்கு? என்ன ஆனாலும் எங்க ஸ்டைலிஸ்ட் அக்கா எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு தருவாங்கன்னு தெரிஞ்சது தானே, நேத்தே கடிச்சது தானே தெரியும்ல, நமக்கு காலையில எங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. பண்ணுவேன். மில்க் டீ வந்திருக்கு, லெமன் ஜூஸ் அப்புறம் தான் சொல்ல மாட்டேன். ஓகே, இவங்க எதுவுமே பண்ண மாட்டேன், நேத்து நம்ம கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க பண்ணுவேன் மூஞ்சிங்க சொல்லிட்டு போக வேண்டியது. அதுக்கான தைரியம் இல்லையே. நடக்கும்டானப்பா. என்னப்பா நடக்காதுட்டா? அதையும் அப்பன் கற்பங்கிட்டே கேட்டுருவான். அப்புறம் நம்ம கனியக்காவும் நம்ம பண்ண விடக்கூடாது. நேத்து சொன்னது யாரு? முந்தா நேத்து பிளான் போட்டது யாரு? இன்னைக்கு வந்து யார் பேசுறீங்க? எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. தேர்ந்தெடுக்கும் போது என்ன சொல்லி தேர்ந்தெடுத்தேன்? யாரு என்ன வேலை பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அவங்கள பண்ண வச்சு நம்ம டீமுக்கு பேர் வர. நீங்க அங்க பிரச்சனை பண்றதே தலைவரா இருக்காங்கன்னா நான் அதுல இருந்து வெளியில வரேன். போட்டதே நீங்க தான். ரவா கஞ்சி ஊத்த போறேன்னு சொன்னேன். எல்லாரும் கேளுங்க, எல்லாருக்கும் ரவா கஞ்சி ஊத்த போறேன் நேத்து சொன்னேன். நான் மூட மாத்திக்கிட்டேன். காலையில வந்து நம்ம கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். இங்க வந்து மூட மாத்திட்டு என்ன பண்ணும்? நீங்க அட்லீஸ்ட் இந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணி இருந்திருக்கலாம்ல. நியாயமான விஷயம். நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இத பண்ணதுக்கு ஐ அம் வெரி ஆய் கட்ட தோற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. அங்க போய் உட்கார்ந்து பூண்டுரிக்கலாம். வாடி வாங்க பூண்டுரிக்கலாம். சமைக்கிறது அந்த இடமா இருந்தாலும் உரிக்கிறது இந்த இடம் தானக்கா. 4 2 போதுனா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்கப்பா, க்ளீனிங் டீம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை.
பைத்தியக்காரப்ப எதுக்குடா கெஸ்ட் வராங்க, we all help each other. ஓவரா பண்றாங்க இவங்க, போட்டதுல பெருக்காதீங்க விடுங்க. கெஸ்ட் வந்தா சொல்லிக்கலாம் இவங்க இப்படிதான், அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. உண்மையிலே ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். வார்த்தை முட்டுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஆரா 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 ஆராது ஆரா 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 ஹாய், எப்படி இருக்கீங்க சுனிஷா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பூர்ணி வெல்கம் பேக். சோலி முடிச்சு நல்லா பண்றீங்க எல்லாருமே. ட்ரஸ்ட் மீ, எனக்கு ரொம்ப So my full name is Yellow. அவங்கள பார்த்தாலே எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது. அப்படிங்கிற உங்க எல்லோ யாரு? கம்ரு இஸ் மை yellow in the house. தள்ளி இருந்தாலுமே அப்படி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும். So my yellow is கம்ரு. எனக்கு வந்து 3 எல்லோ இருக்கு. ஒன்னு துஷார், அவர் போயிட்டாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இன்னொன்னு வந்து கானுக்குட்டி, இன்னொன்னு கம்ருதீன், என் மச்சான். அவன் கூட இருந்தா நான் சிரிச்சுட்டே இருப்பேன். என்னோட ஸ்மைல் என் ஃபேஸ் விட்டு போகாது அவன் கூட. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஓகே, ஐ வாண்ட் டு கோ டு வாஷ்ரூம். இப்போ குப்பியா இருக்கு, நம்ம பாத்ரூம் போறது பாடு பாடுறீங்க. அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் யாரு யாரு? அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார். டேய், உன் ஆந்த கண்ணுல ஆசிட் ஊத்த. அவனா சூப்பர் ஸ்டார், சூம்பி போன கிறிஸ்மஸ் ஸ்டார் மாதிரி இருக்கான். Thank you so much. Yes, எங்க சாம்பார் ஸ்குவாட் யாரங்க? அட பாவிங்க. லகட பாண்டிகளா, அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்து கொள்ள பார்ப்பீர்கள். 2 points to bathroom. ஐயோ தெய்வமே. ரொம்ப தேங்க்ஸ். உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும். வீடு வந்து நீங்க க்ளீன் பண்ணல. வீடு க்ளீனிங் டீம் தானே இவங்க ஏன் க்ளீன் பண்ணாம இருக்காங்க? பட் க்ளீனிங்ல கோட்டை விட்டதுனால I would like to give you 1. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, சோ அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காக மனசார சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காயின் கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணதுனால I would like to give you 3. வீரனை வென்று இதுக்கு ஒரு ரெப்பரி வர போடா. பூர்ணிமா மரியாதையை வெளி போடா. ஓகே. சாவுல புளிய மருந்து சாவும்ல, செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பனைமரத்துல வச்சு எங்களோட உழைப்ப திருடி நல்லா சாப்பிட்டீங்கல்ல. அவங்க யாரும் சாப்பிட போறது இல்ல. இதை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்னு யோசிச்சுக்கோங்க. Excuse me, சாப்பாடு ரெடி. சாப்பிட தோணல, பசிக்கலையா, பிடிக்கல. இது பெருக்காம குப்பை மட்டும் எடுத்துட்டாங்க. மாப் டீம், மாப் டீம். சோலி முடிச்சு ஏங்க, நான் இங்க ஒருத்தி அழுதுட்டு இருக்கேன். ஏன் என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா? அவளை அவமானப்படுத்தும் போது எல்லாம் படுத்தும் போது கேட்டுட்டு இருந்தோம்ல, நடந்து தானே வர முடியும். என்ன வேணும் சீரியஸ்லி, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. I will go alone and cry. Bye. அழுவாமலே இருக்க முடியல. அழுத காய்ச்சல்ல கீழே வருது. I need to cry, but my foundation was $48. சோறு தருவீங்களா, மூஞ்சில விட்டு எறிவீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பேச போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? அக்கா, அவங்க வேலை பார்க்க முடியாது, போட்டு போ. என்னால முடியாது, நான் கிச்சன் டீம்ல இனிமே ஒர்க் பண்ணல. சொல்றத நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் செஞ்சு கொடுப்பேன். யாருக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் பண்ணி தருவேன். ஓகே, சிக்கன் வேணும் எல்லாருக்கும். சிக்கன் வேணுமா? சரி, ஓகே, பண்ணி தரேன். செஞ்சிட்டியா?
சுத்தமா செஞ்சுட்டியா? இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். கனியக்கா நீங்களும் தான் இப்ப ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு லேட்டா கொடுக்கலான்னு. ஐயோ இவன் யாரா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அப்ப ஒண்ணு பேசுறான் இப்ப ஒண்ணு பேசுறான். தட்டோட நிக்கும் போது லேட்டா கொடுப்பேன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்ல. டாஸ்க்ல கேட்டா கொடுக்கணும், அதான் கேமே. நான் அத தான் சொல்லுவேன். இதெல்லாம் பெருமையா? கடமை. அத வந்து வீடே சப்போர்ட் பண்ணுன்ற கேமும் எங்களுக்கு தெரியும். உங்க சல்ல அண்ணன் போயிட்டாருன்றதால இப்ப சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. யார்கிட்டயாச்சும் போய் கால்ல விழுந்து என்ன பண்ண வேண்டியது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? தட் வெடல பையன் FJ வந்துட்டாருப்பா. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. வெடல பையன் FJ. ஆண்டி டேய் அவன் செத்துட்டான்டா. சமைக்கிற மாதிரி சமைச்சு குடுக்க வேண்டான்ற மாதிரி சொல்லி சமைச்சது அப்படியே எல்லாருக்கும் கொடுத்து தான் ரொம்ப நியாயமான சமையல்காரங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி. யூனிஃபார்ம் போடுங்க பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. இதே நாங்க பண்ணலனா யூனிஃபார்ம் கூட போட மாட்டானுங்க, ஆனா வந்துருவானுங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ண அப்படின்ற இல்ல. நீ ரூம்பு உள் ரூம்பு 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 இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கால் வலிக்குதுன்னு. கால் வலிக்குதுன்னா உட்காருங்க. கேப்டன் கிடையாதா? சும்மா வச்சுங்களா? இவங்களை சும்மா ஒப்புக்கிச்ச பாணியா வச்சிருக்கீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கேப்டன் வந்திருக்காங்க, உங்க 4 பேரை ரெப்ரசன்ட் பண்ணி கேப்டன் வந்திருக்காங்க. தலை கிட்ட சொல்றதுல கேப்டனா ஒருத்தங்க ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்க. டாபு 3 முதல்ல ஆரம்பிச்சது அவங்க. அவன் தான் ஊரு போட்டுட்டான்ல, போடி போ போடா ஒரு ஆர்டர்ல போனாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு எடுத்தேன் பிக் பாஸ். ஓகே கேப்டனா நீங்க தான். என்ன கேப்டன் இல்ல, நீங்க போய் உட்காருங்க. தலையா நான் எடுத்துக்க முடிவு. இந்த வீட்ல தலை பேச்சே மதிக்க மாட்டீங்க அதானே? ஹலோ, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல. ஏண்டா உங்களுக்கு டீசன் பத்தல அப்படிங்களா? உப்புக்கு சப்பா வச்சிருக்கியா, அந்த மாதிரி வச்சிருக்கியா, இந்த மாதிரி வச்சிருக்கியா, நீங்க போய் உட்காருங்க. நீங்க கேப்டனே கிடையாதுன்னு உங்க கால்ல விழணுமா? ஐயோ ஓகேவா முடிஞ்சா? ஆசை தீர்ந்துச்சா? அமைதியா இருன்னு சொல்லி அவ அமைதியாயிட்டா. ரெண்டாவது அவ பேச அமைதியா இருந்தாங்களா? மனசாட்சி கை வச்சு சொல்லுங்க அமைதியா இருந்தானே. அமைதியா இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேப்டன் பேர் வாங்கினாலும் பரவாயில்ல. நான் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீ போகிறீங்களா? தலையா கேட்குறேன், ஒரு ஹெல்ப் பண்றீங்களா எனக்காக? செகண்ட் போறீங்களா? அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. நான் மேனேஜரா பண்ண தப்பு நீ பண்ணாத, நான் கெஞ்சி கேட்கிறேன். தயவு செய்து பொறுமையா இரு. ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீமுக்கு நாங்க கொடுக்குற காயின் 0. மாப் மாயாவிஸ் டீமுக்கு நாங்க கொடுக்குற பாயிண்ட். சாம்பார் ஸ்குவாடுக்கு நீ குடுக்குற காயின் 0. வெறும் ஈகோல விளையாடுனால நான் குடுக்குற காயினும் 0. யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. சாம்பார் ஸ்குவாடு எல்லாம் 2 நாள்ல நல்லா பண்ணதுல இன்னைக்கு சுத்தமா நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. யூனிஃபார்ம் போடல இது இல்ல, அதனால உங்களுக்கு 0. மாப் மாயாவீஸ் பெஸ்ட் டீமாக அறிவிக்கப்படுகிறார்கள். குறைவான மதிப்பெண்கள் எடுத்த சாம்பார் ஸ்குவாட் இந்த டாஸ்கின் வர்ஸ்ட் டீம் என அறிவிக்கப்படுகிறது. அவங்களுக்கு பேட்ஜஸ் போட்டு விடலாம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. குத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு பெரும்பங்கு இவங்களுக்கு இருக்கு. உங்களால மட்டும்தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. தேங்க்யூ so much. அட்லீஸ்ட் யூ அக்செப்ட் திஸ். என்னெல்லாம் கேட்டா உப்புக்கு சப்பா இல்ல வேற ஒண்ணும் கூட சொன்னா. 2 சொன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2 சொன்னா அவன் 2 சொன்னா. இன்னொன்னு சொன்னா 2 டயலாக் சொன்னா. 2 டயலாக் சொன்னா. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலைன்னா பிக் பாஸ் நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கீங்கல்ல கண்ணை, அதை அடுத்த சீசன்ல மூடி வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சாண்ட்ரா திவ்யாவை சிறைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் இருவராக மட்டுமே செய்ய வேண்டும். சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.